திருவாரூர் போனால் அங்கே வழிபட வேண்டிய முறையே வேற, சிதம்பரம் போனால் அங்கே வழிபட வேண்டிய முறையே வேற. திருவாரூரில் போனால் முதல்ல தேவாசிரிய மண்டபத்தை போய் வணங்கணும், அறநெறிய வணங்கணும், கொடிமரத்தை வணங்கணும், அள்ளியங்கோதை அம்மையை வணங்கணும், நேர சுந்தரரை வணங்கணும், விரண்மிண்டரை வணங்கணும், அப்புறம் மூலட்டானம் போகணும், பக்கத்தில் பிள்ளையாரை வணங்கி அப்படியே பக்கத்தில் 2 பிறையணிந்த எம்மான், கம்பிக்காது அழகர், கிங்கினி சாந்து பாதத்து அழகர், மான்மத சாந்து பொட்டழகர், அடியார்க்கு 1000 பொன் வழங்கிய அம்மான், அடிக்கு 1000 பொன் வழங்கிய பெம்மான், தம்பிரான் தோழர் திருவாரூர் தியாகராஜர் அப்படி உட்கார்ந்துருப்பார். அப்படி அம்பாலோட உட்கார்ந்துருப்பார். அப்படி சிரிச்சு சிரிக்காம, பார்த்து பார்க்காம அப்படி இருப்பார். நல்ல அடியார் போனாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருவார்.